யுவரோப் சேனலுக்கு வந்திருக்கும் சகோக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க, எப்படி படிச்சுட்டு இருக்கீங்க? உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ரொம்ப நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆஃப்டர் த அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் டேட், எக்ஸாம் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா கண்டிப்பாக படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்குள்ள நிறையவே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா எக்ஸாம் ஸ்கிப் ஆகும்போது நீங்களுமே ஸ்கிப் ஆகிருப்பீங்க, படிக்கிறது எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. ஸோ அட்லீஸ்ட் ஆஃப்டர் தி அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் டேட் நம்ம வந்து படிக்கணும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு வந்து என்னென்னலாம் நீங்கள் படிக்கணும், ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன போர்ஷன் நீங்கள் கவர் பண்ணணும், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் எல்லாத்துல சப்ஜெக்ட்ஸுமே சப்ஜெக்ட் வைஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தயவு செஞ்சு நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மற்றது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்னு தோன்றதை நீங்கள் படிக்கிறது தான் நல்லதுன்னு நான் சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி டிஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றதுமே நம்ம சேனலில் நிறையவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பார்த்துருங்க மக்களே, அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சப்ஜெக்ட்ஸ்னால் கூட பரவாயில்ல, பட் மேக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நம்ம எல்லாருமே ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிருப்போம், கரெக்டுங்களா? ஸோ உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா, மேக்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட் என்னென்ன பார்ட்லலாம் வந்து ப்ரீவியஸில் கேட்டிருந்தாங்க, ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் சொல்யூஷன் கொடுத்துருப்போம். ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா மேட்ரிக்ஸ் அல்ஜிப்ரா, வெக்டர் அல்ஜிப்ரா, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன், இப்போ வந்து காம்ப்ளெக்ஸ் இன்டெகிரேஷன், இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோட எப்படி ப்ராப்ளம் கேட்டாலும் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நான் ட்ரிக்ஸும் ஐடியாஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நீங்கள் இது எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா காம்ப்ளெக்ஸ் இன்டெகிரேஷனில் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நான் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன்னா, அதுக்கு என்ன ஒரு மாடல் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் எவாலுவேட் இன்டெகிரேஷன் ஆஃப் cz + 2 by z - 1. இந்த மாதிரி கீழே டினாமினேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் டினாமினேட்டரில் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நம்ம சிம்பிள் போல கண்டுபிடிக்கலாம், ஓகேங்களா? அதாவது வெறும் z - 1 இருக்கும். ஸோ சப்போஸ் வந்து z - 1 தி ஹோல் ஸ்கொயர், இல்லை z - 1 × z - 2 இருந்தால் என்ன பண்ணுறது, இல்லை பவர்ஸில் வச்சு வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இந்த பார்ட்டில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து இதில் நான் வந்து ஒரு ஜென்ரல் ஐடியா கொடுத்துட்டு போகிறேனே, நல்லா கவனிச்சுக்கோங்க. எவாலுவேட் இன்டெகிரேஷன் z + 2 by z - 1 × dz where c is the circle mod z is equal to 2. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா காச்சிஸ் இன்டெகிரல் ஃபார்முலாவோட கொடுத்துருக்கிற கொஷினை கம்பேர் பண்ணி பார்க்கணும். காச்சிஸ் இன்டெகிரல் ஃபார்முலா என்னது? இன்டெகிரேஷன் c f of z by z - a dz. இப்போ அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா f of z மேலே இருக்கிறது, மேலே அங்கே என்ன இருக்குது? z + 2 தான் மேலே இருக்குது. அப்போ f of z is equal to z + 2. கீழே z - a, z - aக்கு பதிலாக அங்கே என்ன இருக்குது? z - 1 இருக்குது. அப்போ எதுக்கு பதிலாக 1 இருக்கு, ஏக்கு பதிலாக 1 இருக்கு. அப்போ a is equal to 1. dzன்றது dz தான், which is equal to 2 pi I f of a. இப்போ நம்ம இதுதான் கண்டுபிடிக்க போறோம், சரிங்களா? அதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்னா கீழே இருக்கு பாத்தீங்களா டினாமினேட்டர் z - 1, இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஓகேவா? ஸோ z - 1, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர் c is the circle mod z is equal to 2ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதை நீங்கள் வந்து எதோட கம்பேர் பண்ணணும்னா கீழே நான் பாக்ஸ் போட்டு எழுதியிருக்கேன் பாருங்க மக்களே. அதாவது z - c is equal to r, இதோட நீங்கள் கம்பேர் பண்ணணும். மாட் இருக்கு, z இருக்கு, ஆனால் -ca இல்லை அந்த இடத்துல கொஷினில், கரெக்டா? அப்போ -ca இல்லைன்னா -0, அப்போ சென்டர்ன்றது 0,0ல ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு, சரியா? மாட் z - c is equal to r, ஈக்குவல் டுக்கு அப்புறம் அங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது. இங்கே என்ன இருக்குது? r இருக்குது. அப்போ ஆர்னுடைய வேல்யூ என்னது? 2. அப்போ சென்டர் 0, r வந்து 2. அப்போ சென்டர் 0வை வச்சு ரேடியஸ் 2 மையமாக வச்சு நீங்கள் வந்து ஒரு சர்க்கிளை ட்ராப் பண்ணுங்கள். ஏன்னா அவன் என்ன கொடுத்துருக்கான்? c is a circle mod z is equal to 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா ஏனுடைய வேல்யூ என்னது? 1. ஏனுடைய வேல்யூ 1ன்றது சர்க்கிளுக்கு உள்ளே வருதா வெளியில் வருதா அப்படின்னு பார்க்கணும். சர்க்கிளுக்கு உள்ளே தான் வருது. அதே மாதிரி நீங்கள் வந்து போல் கண்டுபிடிக்கணும்னா, நல்லா கவனிங்க, போல் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா இந்த கொஷின் நம்மளுக்கு இன்டெகிரேஷன் கொஷின் கொடுத்துருக்காங்கல்ல, இதில் கீழே இருக்க டினாமினேட்டர் இருக்குல்ல, அந்த டினாமினேட்டரில் என்ன இருக்குது? z - 1 இருக்குல்ல. அப்போ z is equal to 1னா z is equal to 1ன்றது எங்கே வரும்? அதுவும் போலுக்கு இன்சைடில் தான் வரும். ரெண்டுமே போலுக்கு இன்சைடாக வந்தால் மட்டும்தான் இந்த காச்சிஸ் இன்டெகிரல் ஃபார்முலாவால் நம்மளால் எவாலுவேட் பண்ண முடியும். இல்லை z is equal to 2, இல்லை z is equal to 3ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இட் லைஸ் அவுட் சைட் தி சர்க்கிள். அவுட் சைட் தி சர்க்கிள் அப்படின்னும் போது நம்மளால் எவாலுவேட் பண்ண முடியாது. ஸோ கம்ப்ளீட்டாக அந்த ஆன்சர் வந்து 0 ஆகிடும்.
ஓகேங்களா? பட் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்தையுமே நான் லாஸ்ட் பார்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்ப்பா. நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா, டிஃபரன்சியேஷனுடைய பேசிக்ஸ் என்ன, அதுக்கு ஒரு வீடியோ இருக்கு, அதை பார்க்கணும். அதே போல காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷனுடைய பேசிக்ஸ் என்ன, அதுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ போட்டிருப்பேன், இதை பார்க்கணும். ஏகன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்கு, என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அதுக்கு ஒரு வீடியோ இருக்கு, அதை நீங்க பார்க்கணும். சப்ஜெக்ட் மற்ற யூனிட்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதாவது வெக்டாரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நியூமரிக்கல் மெத்தட்ஸ்லாம் இருக்கட்டும், இதுலலாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்னென்ன, அதுல என்னென்ன 1 மார்க்ஸ்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்போம், டிஆர்பி ப்ராப்பர்ட்டிஸ், மேக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லி. இந்த வீடியோஸ்லாம் நீங்க பார்த்துட்டீங்கன்னா தான் உங்களால வந்து கம்ப்ளீட்டா எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ண முடியும். முதல்ல நம்மளுக்கு டிஃபரன்சியேஷனுடைய பேசிக்ஸும் இன்டகிரேஷனோட பேசிக்ஸும் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே நம்ம மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயத்த கத்துக்கலாம். அப்போ இன்டகிரேஷனோட பேசிக் என்ன, டிஃபரன்சியேஷனோட பேசிக் என்ன, நான் வந்து போன வீடியோல சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்சியேஷனோட பேசிக்னு ஒரு வீடியோவும் போட்டிருப்போம். சரிங்களா? இது எல்லாத்தையும் கேட்டுருங்கப்பா. அப்பெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா மட்டும்தான் மேக்ஸ் மேல உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்க கவனிப்பீங்க. சரிங்களா? சரி, இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இப்போ போலும் உள்ள இருக்கு, அப்புறம் ஏனுடைய வேல்யூ லைஸ் இன்சைட் தி சர்க்கிள் அப்படின்றதுனால மட்டும்தான் நம்மளால இன்டகிரேஷன் காச்சிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா வச்சு எவாலுவேட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா பண்ண முடியாது. சரிங்களா? அப்ப இல்லைன்னா என்ன ஆன்சர் வரும், ஈக்குவல் டு 0ன்னு போடணும். நீங்க இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை. 2πi f(a) எல்லாம் கண்டுபிடிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இட் லைஸ் அவுட் சைட் தி சர்க்கிள். சர்க்கிளுக்கு வெளியில இருக்கும் போது நீ கான்சியஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா வச்சு எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ 0 ஆயிடும். ஸோ 2πi into f(a). f(a) என்ன, ஏனுடைய வேல்யூ என்னது 1. உனக்கு கொடுத்துருக்கிற f(z) ஈக்குவேஷனை f(1)க்கு சப்ஸ்டியூட் பண்ணினா என்ன வரும், z+2, z பதிலாக 1 போட்டுனா 1+2, 1+2னா 3. நான் இதை ஜூம் பண்ணி காமிக்கிட்டுங்களா, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க பாருங்க, f(z) z+2, f(1) வந்து 1+2, அப்ப 3 வந்துடும். அவ்வளவுதான். இப்ப ஃபார்முலா என்ன எனக்கு, அதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணி 2πi into f(1). f(1) என்ன கிடைச்சது எனக்கு 3. அப்ப 2πi into 3 which is equal to 6πi. இப்படிதான் கண்டுபிடிக்கணும். எப்போ உங்களுக்கு வந்து பேஸ் இந்த மாதிரி ஈஸியான பேஸ் வச்சு வந்ததுன்னா டினாமினேட்டர், புரியுதுங்களா? இப்போ இதுவே வந்து டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ்லாம் வரும்போது உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு சம்ம சால்வ் பண்ணியிருப்பேன். இந்த இடத்துல வந்து டிஆர்பியில கேட்ட கொஷின்ஸ் இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து பவர்ஸ் அதிகமாக வந்தால் என்ன பண்ணணும், அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். நல்லா கவனிக்கணும் மக்களே. நல்லா கவனிச்சிங்க அப்படின்னோம்னா நம்ம சொல்றது உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்களேன், எவாலுவேட் z³ minus z, integration of z³ minus z divided by z minus 2 whole cube dz, where c is the circle, mod z is equal to 3. நான் என்ன சொல்லியிருக்கேன், நீங்க கொடுத்திருக்க கொஸ்டினை நீங்க காச்சிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலாவோட கம்பேர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். காச்சிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா நார்மலான டினாமினேட்டர், அதாவது வெறும் இங்க z minus 2 இருந்ததுன்னா உங்களுக்கு நம்மளுக்கு போன தடவை போட்டோம் பாத்தீங்களா, அதுதான் ஃபார்முலா. அதாவது f(z) divided by z minus a into dz is equal to அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு 2πi into f(a) இதுதான் முடிஞ்சிருக்கும். கரெக்டா? பட் இதுல என்ன இருக்குன்னா பவர் கியூப்னு இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணணும்னா பவர் கியூபுக்கு வச்சு காச்சிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதுக்கு ஒண்ணுமே கிடையாது, நான் சொல்ல போறத கவனிக்கணும். மேல இருக்கிறது f(z) தான், கீழே இருக்கிறது அவன் வந்து பவர் கியூப்ல கொடுத்துருக்கிறதுனால நான் பவர் கியூபுக்கு ஃபார்முலா எழுத போறேன். அப்ப f(-a), சாரி இது வந்து z(-a) பா, இது வந்து z(-a) to the power of 3 into dz is equal to 2πi. இங்க 3 கொடுத்திருந்தாங்கன்னா இங்க 2 ஃபேக்டோரியல் தான் போடணும். ஓகேவா? இந்த இடத்துல 3 கொடுத்திருந்தா 2 ஃபேக்டோரியல், இந்த இடத்துல z minus 2 whole power 4ன்னு கொடுத்திருந்தா அப்ப 3 ஃபேக்டோரியல் டு த, அதாவது n-1 ஃபேக்டோரியல்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். அந்த பவரை விட ஒரு வேல்யூ கம்மியா போட்டு ஃபேக்டோரியல் போடணும். இப்போ z minus 2 whole power 3ன்னு இருக்கிறதுனால இங்க 2 ஃபேக்டோரியல். அதே மாதிரி f double dash of a, ஏன் இங்க double dash of a, இங்க பவர் வந்து 3 அப்படின்னா double dash of a, இங்க பவர் 4 வச்சு நான் சொல்லும் போது என்ன சொன்னீங்க, 3 ஃபேக்டோரியல் f triple dash of a அப்படின்னு போடணும். ஸோ உங்களுக்கு வந்து என்ன பவர் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் விஷயமே, புரியுதா? இப்போ நான் சொன்னதை நல்லா கவனிச்சிங்களா? அப்போ இங்கே கியூப் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும், கியூபுக்கு ஃபார்முலா எழுதுறீங்க, 2 ஃபேக்டோரியல் f double dash of a அப்படின்னு எழுதுறீங்க. ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலாவையும் கொஷினையும் கம்பேர் பண்ண போறோம். அப்போ f(z)ன்றது என்னது, மேல இருக்கிற பார்ட் தான் f(z), அதாவது z³ minus z அப்படின்றது தான் f(z). ஏங்கிறது என்னது, நீங்க சொன்ன மாதிரியே தான் z minus a whole cube பதிலாக இங்க நான் வந்து z minus a
இது இசடுப்பா, நான் இப்போ சொல்கிறேன், அதை நான் தப்பு பண்ணியிருக்கேன். எஃப் கிடையாது, இசட். இசட் மைனஸ் ஏ ஹோல் கியூப். அப்போ ஏனுடைய வேல்யூ வந்து 2. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான், சர்க்கிள் வந்து இசட் மாட் இசட் இஸ் ஈக்குவல் டு 3. இந்த மாட் இசட் இஸ் ஈக்குவல் டு 3 நான் வந்து எதோட கம்பேர் பண்ண சொன்னேன், மாட் ஆஃப் இசட் மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஆரோட கம்பேர் பண்ண சொன்னேன். நான் லாஸ்ட்டில் எல்லா ப்ராப்ளத்துலையும் அதை எழுதியிருப்பேன். இப்போ அதை நான் எழுதல. ஓகேவா, நீங்கள் இது ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, ஸோ மாட் ஆஃப் இசட் மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஆர். இப்போ சி என்னது, இந்த இடத்துல வெறும் மாட் இசட் இஸ் ஈக்குவல் டு 3 கொடுத்துருக்காங்கன்னா சி வந்து 0. 0வை மையமாக வச்சு தான் நீங்கள் சர்க்கிளில் ட்ரா பண்ண போறீங்க. சென்டர் வந்து 0. ஆர்ன்றது என்னது, இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ ஆர்ன்றது 3. புரியுதா? இப்போ கீழே இருக்கிற டினாமினேட்டர் என்னது, இசட் மைனஸ் 2. இப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா, இசட் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்கன்னா இசட் இஸ் ஈக்குவல் டு 2, பட் 2 இஸ் அ போல் வித் ஆர்டர் 3 அப்படின்னு எழுதணும். புரியுதா? இது வந்து 2 மார்க்லாம் உங்களுக்கு கூட நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். இப்போ நீங்கள் இது எப்படி எழுதணும், இசட் இஸ் ஈக்குவல் டு 2 இஸ் அ போல் வித் ஆர்டர் 3. ஏன் ஆர்டர் 3, அதனுடைய பவர் 3 இல்லை, அதனால 3ன்னு எழுதணும். ஓகேவா, இதே வெறும் இசட் மைனஸ் 2 மட்டும் அங்கே இருக்கு, போல கண்டுபிடிங்கன்னா என்ன சொல்லணும், இசட் இஸ் ஈக்குவல் டு 2 இஸ் அ சிம்பிள் போல் அப்படின்னு எழுதணும். புரியுதா? இப்போ வெறும் z minus 2 இருந்ததுன்னா அது வந்து சிம்பிள் போல். இதே z minus 2 to the power of 3 to the power of 2 to the power of 4 to the power of 6 அப்படின்னு இருந்ததுன்னா z is equal to 2 is a pole with the order 3 இல்ல order 4. என்ன கொஸ்டின்ல கொடுத்திருக்கானோ அதை வச்சு நீங்க ஆர்டரை மென்ஷன் பண்ணணும். புரியுதுங்களா? அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன சொல்லணும், z is equal to 2 is a pole of order 3 அப்படின்னு எழுதணும். எனக்கு இதுல எழுத வரல எனக்கு. ஓகேவா, நான் இதுக்கு ஏதாவது ஒரு பெஸ்ட் ஆப்பை கண்டுபிடிக்கிறேன் முதல்ல. ஸோ இஸ் ஈக்குவல் டு 3 ஆஃப் இஸ் ஈக்குவல் டு z இஸ் ஈக்குவல் டு 2 இஸ் அ போல் ஆஃப் ஆர்டர் 3. ஓகேவா மக்களே, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறமா என்னென்ன எழுதிட்டீங்க, சர்க்கிளை ட்ரா பண்ண போகிறோம். சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டோம். ட்ரா பண்ண பிறகு z இஸ் ஈக்குவல் டு 2ன்றது எங்கே வருது, லைஸ் இன்சைட் தி சர்க்கிள். சர்க்கிளுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் நீங்கள் வேல்யூவேட் பண்ண முடியும். இல்லைன்னா என்ன பண்ணிடலாம், டேரெக்டாக 0ன்னு ஆன்சர் எழுதிட்டு போயினே இருக்கலாம். இப்போ நீங்கள் என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, f டபுள் டேஷ் ஆஃப் a கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீங்க f டபுள் டேஷ் ஆஃப் z முதல்ல கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டா? அப்ப f ஆஃப் zன்றது அந்த மேல இருக்கிற நியூமரேட்டர் எழுதிட்டேன். f டேஷ் ஆஃப் zனா சிங்கிள் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம். f டபுள் டேஷ் ஆஃப் zனா டபுள் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம். z கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணா 3z², z டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. டிஃபரன்ஷியேஷனோட பேசிக்ஸ் நான் சொல்லி கொடுத்துருப்பேன்ப்பா, கண்டிப்பா போய் பாருங்க. அதுக்கப்புறம் 3z² நான் திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணா 6z, கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. ஸோ வந்து 6zன்னு வந்துச்சு. இதே f டபுள் டேஷ் ஆஃப் ஏன்னா என்ன, zக்கு பதிலா ஏன்னு போடுங்க. அப்ப 6 into a. ஏனுடைய வேல்யூ என்ன, கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம இங்க ஆல்ரெடி எழுதிட்டோம், ஏனுடைய வேல்யூ 2 அப்படின்னு சொல்லி. ஸோ 6 into 2 which is equal to 12. இப்போ f of z by z minus a whole cube dz is equal to என்னது 2 pi I by 2 factorial into f double dash of a. இதானே? அப்ப 2 pi I 2 factorial என்ன, 2 factorial நான் 2 into 1 தான் 2 factorial. f double dash of a க்கு என்ன ஆன்சர் கிடைச்சது, 12. கேன்சல்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பவர்ஸ் கூடுதலா வச்சு கொடுத்தா எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றதை நீங்க பார்த்துட்டீங்க. இப்போ இந்த சம பாருங்களேன், இதுல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. e power z divided by z minus 1 into z minus 2 dz where c is the circle, mod z is equal to 3 அப்படின்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா, டினாமினேட்டர் எனக்கு டபுளா இருக்கக்கூடாது, டினாமினேட்டர் வந்து எனக்கு சிங்கிளா தான் இருக்கணும். அப்படின்றதுனால நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ண போறேன். ஓகேவா? அப்போ 1 by z minus 1 into z minus 2 is equal to நம்ம பார்ஷியல் டிஃபரன்சியேஷனுக்கு வந்து இந்த மாதிரிலாம் பிரிச்சு கண்டுபிடிப்போம் தெரியுங்களா, அந்த மாதிரியே தான் a by z minus 1 plus b by z minus 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. a into z minus 2 b into z minus 1 divided by z minus 1 into z minus 2. ரெண்டு பக்கமும் இருக்கிற z minus 1 z minus 2 கேன்சல் ஆயிடும். ஸோ ஒரு ஈக்குவேஷன் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆயிடும். a into z minus 1 plus b into a into z minus 2 plus b into z minus 1 is equal to 1. பின்னாடி மழை பெய்கிற சவுண்டு கேட்குதா அப்படின்னாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மக்களே. நான் முடிஞ்ச அளவுக்கு நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணி போடுறேன். ஸோ a into z minus 2 into plus b into z minus 1 is equal to 1. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், zக்கு பதிலாக 1 வச்சு சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு வேல்யூ கண்டுபிடிங்க. zக்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு வேல்யூ கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்ச வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா, இந்த ஈக்குவேஷன் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து mod z is equal to 3ன்னு கொடுத்துருக்காங்களா, இந்த ஈக்குவேஷனை நான் எதோட கம்பேர் பண்ண சொல்லியிருக்கேன், mod z minus c is equal to r-ஓட கம்பேர் பண்ண சொன்னேன். அப்போ c-னுடைய வேல்யூ என்னது, சென்டர் வந்து 0, r-னுடைய வேல்யூ வந்து 3. ஸோ 3 மையமாக வச்சு நீங்கள் சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறீங்க.
உங்களுக்கு வந்து இதை பொறுத்த வரைக்கும் 2 போல் கிடச்சிது. Z is equal to 1 ஒன்று, Z is equal to 2 ஒன்று. இதில் ரெண்டுமே லைஸ் இன்சைட் த சர்க்கிளா இல்லை லைஸ் அவுட் சைட் த சர்க்கிளான்னு கண்டுபிடிக்க போறீங்க. Z is equal to 1னாலும் சரி, Z is equal to 2னாலும் சரி, ரெண்டுமே வந்து இட் லைஸ் இன்சைட் தி சர்க்கிள். ஓகேவா? இப்போ ஒன்று வெளியில இருந்து ஒன்று உள்ளே இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை. அதை நான் எப்படின்னு உங்களுக்கு அதை சொல்லித்தரேன். பட் இந்த இடத்த பொறுத்து பார்க்கும்போது ரெண்டுமே வந்து உள்ளே தான் இருக்குது அப்படின்றதுனால இதை நம்ம ரெண்டுத்தையுமே வச்சு எவாலுவேட் பண்ணி தான் ஆகணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா இன்டெகிரேஷன் ஆஃப் இ பவர் இசட் டிவைடட் பை இசட் மைனஸ் 1 இன்ட்டு இசட் மைனஸ் 2 இன்ட்டு டி இசட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நான் வந்து ரெண்டாக பிரிக்கிறேன் இதை. ஓகேவா? ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். இ பவர் இசட் பை இசட் மைனஸ் 2 டிஇசட், அதே மாதிரி இ பவர் இசட் பை இசட் மைனஸ் 1 டிஇசட். ஏன் இந்த மாதிரி பிரிச்சிருக்கேன்னு தெரியுதா? இதுக்கு வந்து -1 வந்திருக்கு. ஓகேவா? இதுக்கு வந்து +1 வந்திருக்கு. ஓகேவா? அதனால நான் இதை ஃபர்ஸ்டாக எழுதி இதை நெக்ஸ்டாக எழுதுறேன் மைனஸ் சைனோட. அதுதான், வேற எதுவுமே கிடையாது. சரியா? ஸோ இ பவர் இசட் பை இசட் மைனஸ் 2 டிஇசட் மைனஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் இ பவர் இசட் பை இசட் மைனஸ் 1 டிஇசட். இப்போ நம்ம வந்து நார்மலாக யூஸ் பண்ணுவோம் தெரியுமா, காட்சிஸ் இன்டெகிரல் ஃபார்முலா. அந்த ஃபார்முலா தான் 2πi இன்ட்டு எஃப் ஆஃப் ஏ தான் நம்ம போட போகிறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் எஃப் ஆஃப் 2க்கு போடணும். இந்த பார்ட்டை பொறுத்த வரைக்கும் எஃப் ஆஃப் 1க்கு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் இருக்குது, ரெண்டுத்துக்கே மைனஸ் பண்ணிங்கன்னா அது காமன் டேர்ம்ஸை மட்டும் வெளியில் எடுத்துகிட்டு எழுதணும். இது எப்போ அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கிற டினாமினேட்டரில் ரெண்டு போலுமே இட் லைஸ் இன்சைட் த சர்க்கிள் அப்படின்னும் போது மட்டும்தான் இந்த ஒரு கான்செப்ட். அதில் இ பவர் இசட் வச்சு கேட்கும் போது, இந்த மாதிரி ரெண்டு பார்ட்டாக பிரித்து கேட்கும் போது நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது இந்த சம்லேயே உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு விஷயம். இப்போ சப்போஸ் இங்கே பாருங்கள், z square plus 1 into dz, where c is the circle, z plus I mod of z plus I is equal to 1. இப்போ z plus I plus I ன்னு இருக்கு மக்களே, இதை நல்லா கவனிக்கணும். இந்த மாதிரி இருக்கிறதுல நல்லா கவனிக்கணும். ஆனால் என்னத்தோட கம்பேர் பண்ண சொல்லியிருப்பேன், z minus c is equal to r ஓட கம்பேர் பண்ணணும். r-னுடைய வேல்யூ 1ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ c-ன்றது என்னது இந்த இடத்துல மைனஸ் ஐ. ஏன்னா இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்குது. ஆனால் இங்கே என்ன இருக்கணும், மைனஸ் இருக்கணும். அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ஐ. அப்போ c is equal to மைனஸ் ஐ அப்படின்றது தெரியணும். புரியுதுங்களா? ஓகேவா? அப்போ c is equal to மைனஸ் ஐயை வச்சு, மைனஸ் ஐயை சென்டராக வச்சு, r-னுடைய வேல்யூ 1 வச்சு நான் ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ணணும். பண்ணிட்டேன்னா ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா, கீழே இருக்கிற டினாமினேட்டர் வந்து z ஸ்கொயர் ப்ளஸ் 1. z ஸ்கொயர் ப்ளஸ் 1 என்ன எழுதலாம், z ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -1. -1ன்றது என்னது, ஐ ஸ்கொயர்னுடைய வேல்யூ தான் -1. கரெக்டா? ப்ளஸ் ஐ இன்ட்டு மைனஸ் ஐ, இல்லை ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐன்னு கூட எழுதலாம் இதை. ஓகே, ஸோ z இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ. அதாவது z இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஐன்னு ஒரு ஆன்சர் கிடைக்கும், z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐன்னு ஆன்சர் கிடைக்கும். இப்போ நான் இந்த சர்க்கிளில் அதை மென்ஷன் பண்ண போகிறேன். z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐ அப்படின்றது சர்க்கிளுக்கு உள்ளே வருது. ஆனால் z இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஐ அப்படின்றது சர்க்கிளுக்கு வெளியில் வருது. வெளியில் வந்தாலே அதை வச்சு என்னால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. காட்சிஸ் இன்டெகிரல் ஃபார்முலா அவுட் சைட் ஆஃப் த சர்க்கிள் இருக்கிற போலுக்கு வேல்யூபிள் கிடையாது. அதை வச்சு எவால்வேட் பண்ண முடியாது. இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்போ எது உள்ளே இருக்கோ அதை வச்சு தான் பண்ண முடியும். அதை தான் வந்து அது போலாக கன்சிடர் பண்ணிக்கும். புரியுதா? அப்போ z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐ, z இஸ் ஈக்குவல் டு ஐன்றது சிங்குலர் பாயிண்ட்ஸ், z ஈக்குவல் டு -1ன்றது லைஸ் அவுட் சைட் தி சர்க்கிள், இது z இஸ் ஈக்குவல் டு ஐன்றது லைஸ், சாரி, இது z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐ லைஸ் அவுட் சைட். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் இருக்குது, ஒன்று வந்து இன்சைடில் இருக்குது. எது இன்சைடில் இருக்குது, z ப்ளஸ் ஐ, அதாவது z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐன்னு கிடைக்கும். எப்போ z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐ கிடைக்கும், z ப்ளஸ் ஐயில் தானே கிடைக்கும். எது வந்து உங்களுக்கு லைஸ் இன்சைடோ அதை மட்டும் கீழே வச்சுக்கோங்க, எது வந்து லைஸ் அவுட் சைடோ அதை மேலே கொண்டு போயிடுங்க. எனக்கு இந்த டினாமினேட்டருக்கு மட்டும்தான் என்னால் இன்டெகிரல் ஃபார்முலா, காட்சிஸ் இன்டெகிரல் ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்க முடியும். அதனால எதை வச்சு கண்டுபிடிக்க முடியுமோ அதை மட்டும் கீழே வச்சுக்கோங்க. எது வந்து அவுட் சைடில் இருக்கோ அதை மேலே கொண்டு போயிடுங்க. நான் சொல்றது புரியுதா? z மைனஸ் ஐன்றது தான் z இஸ் ஈக்குவல் டு ஐ, z பிளஸ் ஐன்றது z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐ. அதுதான் வந்து இன்சைடில் இருக்குது. அதனால அதை மட்டும் கீழே வச்சுக்கிறேன். எனக்கு z இஸ் ஈக்குவல் டு ஐன்றது அவுட் சைடில் இருக்கு, அதை மேலே கொண்டு போயிடுறேன். இப்போ இந்த மேலே இருக்கிறதுக்கு நம்ம என்ன பேர் வைப்போம், எஃப் ஆஃப் இசட்னு பேர் வைப்போம். கீழே இருக்கிறதுக்கு z மைனஸ் ஏ. இந்த இடத்துல ஏ என்னது கரெக்டாக சொல்லணும்னா, ஏ என்னது, ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐ. ஏன்னா இங்கே z ப்ளஸ் ஐன்னு இருக்குது. இப்போ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, அவ்வளோதான், பிரச்சனையே இல்லை. எஃப் ஆஃப் இசட்ன்றது என்னது, ஏங்கிறது என்னது, ஏன்றது என்னது மைனஸ் ஐ. அப்போ எஃப் ஆஃப் ஏ என்னன்னு கண்டுபிடிங்க. எஃப் ஆஃப் இசட்டில் சப்ஸ்டியூட் பண்ணி அவ்வளோதான், எடுத்து போய்ட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எஃப் ஆஃப் 2πi இன்ட்டு எஃப் ஆஃப் ஏ. எஃப் ஆஃப் ஏனுடைய வேல்யூ 1/2. அப்போ 2πi இன்ட்டு 1/2, 2லாம் கேன்சல் ஆகி πiன்னு ஆன்சர் கிடைக்கும். அவ்வளோதான்.
முடிஞ்சது. புரியுதுங்களா? இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்களேன். எவாலுவேட் த இன்டெக்ரல் இசட் பை, அதாவது உங்களுக்கு வந்து காஜஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா வச்சு எப்படி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அது சிம்பிள் போலாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து 2 போலுமே இன்சைட் த சர்க்கிளாக இருந்தாலும் சரி, இல்லை அதில் 1 இன்சைடு 1 அவுட் சைடில் இருந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டாலும் சரி. இப்போ இந்த ப்ராப்ளத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தலாமா? இந்த மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக காம்ப்ளெக்ஸ் இன்டெகிரேஷன் நம்ம மொத்தமாக முடிக்க போகிறோம். சரிங்களா? இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காஜஸ் ரெசிடியூவும் சொல்லித்தர போகிறேன். இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக பார்க்குறீங்க, எந்த அளவுக்கு ஆர்வம் புரிஞ்சு இதில் கமெண்ட்டில் சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆர்வமாக தான் நான் அடுத்தடுத்த வீடியோவை போட முடியும். நீங்கள் டேட் வந்தால் தான் நான் படிப்பேன், எக்ஸாம் வந்து 1 வாரத்தில் இருந்தால் தான் நான் வீடியோவையே பார்ப்பேன் அப்படின்னா அப்புறம் அந்த நேரத்தில் வந்து அத்தை போடுங்க இத்தை போடுங்க என்ன நம்மளுக்கு டைமே இல்லாத போயிடும். சரிங்களா? இன்னைக்கு ஈவினிங் 7 to 8, அதாவது இன்னைக்கு என்ன டேட்டு? இன்னைக்கு வந்து November 6, ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா உங்களுக்கு வந்து மேக்ஸில் மேட்ரிக்ஸ் அல்ஜிப்ராவும் வெக்டார் அல்ஜிப்ராவும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி எடுத்திருப்பேன் இல்லைங்களா? ஸோ அதில் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் டிஆர்பியில் ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸும் உங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டேன். அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு ஒரு டெஸ்ட் 20 கொஷின்ஸ் வச்சு அதை கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணணும். எந்த அளவுக்கு உங்களால் அட்டன் பண்ண முடியுது அப்படின்னு நீங்களே உங்களை டெஸ்ட் பண்ணிக்கணும், அசஸ் பண்ணிக்கணும். நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே எழுதலாம். அதனால் பார்த்துட்டு வந்து அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா Z-2 Z-2 த ஹோல் ஸ்கொயரு dz இதெல்லாமே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? சர்க்கிள் வந்து Z-2 = 1/2 கொடுத்துட்டான். அப்போ சென்டர் 2ன்னு கொடுத்துட்டான், R வந்து 1/2 கொடுத்துட்டாங்க. இப்படி தான் நீங்கள் வந்து இதை வந்து நான் எதோட கம்பேர் பண்ண சொல்லியிருக்கேன்? Z-C = R கம்பேர் பண்ணி Cன்றது 2, Rன்றது 1/2ன்னு கண்டுபிடிக்கிறீங்க. ஓகேவா? அப்புறம் Z-1 Z-2 ஹோல் ஸ்கொயர்னு இருக்கு. இப்போ என்ன சொல்லணும் எனக்கு? நீங்கள் Z = 1ன்னு ஒன்று கிடைக்குது, Z = 2ன்னு கிடைக்குது. Z = 1ன்றது சிம்பிள் போல், Z = 2ன்னு கிடைக்கிறது என்னது? இஸ் அ போல் ஆஃப் ஆர்டர் 2. அந்த மாதிரி எழுதணும்னு சொல்லி கொடுத்துருப்பேன். கரெக்டா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்? சர்க்கிளில் ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணிடலாம். கொடுத்துருக்கிற சென்டரையும் ரேடியஸையும் வச்சு சர்க்கிள் ட்ரா பண்ணிடலாம். ட்ரா பண்ணிட்டு Z = 1 எங்கே வருது, Z = 2 எங்கே வருதுன்னு பார்க்கலாம். Z = 1ன்றது அவுட் சைடில் வருது, Z = 2ன்றது இன்சைடில் வருது. எது அவுட் சைடில் வருதோ அதை மேலே கொண்டு போயிடணும்னு சொல்லியிருக்கேன் நான் போன சம்மிலேயே. ஸோ இதை மேலே கொண்டு போயாச்சு. எதால் என்ன பண்ண முடியும் அதை வந்து நான் கீழே வச்சிருக்கேன். அதாவது Z-2 ஹோல் ஸ்கொயரை தான் என்னால் பண்ண முடியும். ஹோல் ஸ்கொயர்லாம் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்? அப்போ வந்து உங்களுக்கு காஜஸ் இன்டெக்ரல் ஃபார்முலாவே மாறும். Z-A த ஹோல் ஸ்கொயர்னா அப்போ நீங்கள் என்ன போடணும்? 2πi/1 ஃபேக்டோரியல் அப்படின்னு போடணும். பை இன்ட்டு f' சிங்கிள் டேஷ் ஆஃப் a. புரியுதா? அந்த இடத்துல Z-A ஹோல் பவர் 3ன்னு இருந்தது. அப்போ நீங்கள் என்ன போட்டீங்க? 2πi/2 ஃபேக்டோரியல் f" போட்டீங்க. இப்போ இதுல வந்து Z-A ஹோல் ஸ்கொயர்னு இருக்கு. ஸ்கொயர் இருந்ததுன்னா 2 to -1 என்னது 1. அப்போ 1 ஃபேக்டோரியல் தான் போடணும், 1 டேஷ் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். பண்ணி ஆன்சர் எழுத போறோம். அவ்வளவுதான், முடிஞ்சது. புரியுதா? ஏனுடைய வேல்யூ 2 அப்படின்றதுனால ஏக்குன்னா என்னது? f(z)ன்ற ஈக்குவேஷன்ல f(2) வச்சு சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போறோம். u/v டிஃபரன்சியேஷன் எப்படி பண்ணுவீங்க? u/v v ஸ்கொயர் vu dash minus uv dash போட்டு தானே டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேஷனோட பேசிக்ஸ் எடுத்திருப்பேன்ப்பா, கண்டிப்பாக பார்த்துட்டு முடிச்சிடுங்க. ஸோ டெய்லர் சீரீஸ் பற்றி நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம பார்க்கலாம். டெய்லர் சீரீஸ், அதுக்கப்புறம் ரெசிடியூஸ் கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே உங்களுக்காக கம்ப்ளீட் நோட்ஸே எடுத்தாச்சு. நீங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக பார்த்து எந்த அளவுக்கு வந்து இது புரிஞ்சுதுன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு நெக்ஸ்ட் பார்ட் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். இதெல்லாம் நான் 1 வீக் பிஃபோராகவே இந்த மெட்டீரியல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணல, படிக்கலை அப்படிங்கிறதுனால தான் நான் இதை போடவே இல்லை மக்களே. அதனால் நீங்கள் வந்து நல்லா படிச்சுட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்ட் உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைச்சிடும். அதுவரை ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய விஷயத்தை வந்து என்னால் வீடியோவாக போட முடியல. ஸோ உங்களுக்கு வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸாகவே நான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் வந்து அந்த மெட்டீரியலுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னும் யாருக்கெல்லாம் வேணுமோ, எக்ஸாம் வந்து கிட்ட வரும்போது நீங்கள் 1 வீக்கில் வாங்கி படிக்கிறதுன்றது வேஸ்ட்டு. அதனால் இப்போவே நீங்கள் வாங்கி படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னோம்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து அதர் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கீங்கன்னா மேக்ஸ் மட்டும் அந்த பேமெண்ட் மட்டும் பண்ணி நீங்கள் மேக்ஸ் மெட்டீரியல் மட்டும் வாங்கிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் நம்ம சிவில் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னோம்னா சிவில் அண்ட் மேக்ஸ்க்கு உங்களுக்கு வந்து என்ன அமௌண்ட் அப்படிங்கிற பேமெண்ட் டீட்டெயில்ஸ்ன்றது நான் உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாத்தையுமே போஸ்ட்டில் சொல்லிட்டேன். ஸோ அதையுமே வந்து உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டியது yourhopechannel@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடியில் தான். ஓகே, அடுத்து ஒரு முக்கியமான வீடியோ, அதாவது காம்ப்ளெக்ஸ் இன்டெகிரேஷனோட நெக்ஸ்ட் பார்ட் டெய்லர் சீரீஸு. அதுக்கப்புறமா அடுத்த பாட்டு வந்து உங்களுக்கு
ரெசிடுவல் காச்சஸ் ரெசிடுவல் தியரம் வச்சு எப்படி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்றதுலாம் நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வரும் அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு முக்கியமான வீடியோட உங்களை நான் சீக்கிரமாக சந்திக்கிறேன். அதுவரை உங்களுடைய படிப்பு எந்த விஷயத்திலும் தடைப்படாமல், உங்களுடைய குறிக்கோள் எந்த விஷயத்துலையும் செதஞ்சிடாமல், நீங்கள் உங்களுடைய சாதிக்கிற அந்த சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமையணும் அப்படின்னு சொல்லி யூரோப் சேனல் சார்பாக வாழ்த்தி உங்களை ரொம்ப சீக்கிரமாக சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யூரோப் சேனல். நன்றி, வணக்கம். ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ். நல்லா படிங்க. டேக் கேர்.